இன்றைக்கி வந்து செக் அவுட்டு இந்த ரூமு செம்மையாக இருந்தது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கார்ன்வால் வாஸ் பியூட்டிஃபுல். நாங்கள் வந்து கேப் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த மாதிரி லைக் எங்களோட கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு, டயர் பஞ்சர், ரிம் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் கேபில் வந்து அந்த கராஜ் வந்து போயிட்டு கராஜ்லேருந்து தேங்க்யூ கேபி கராஜ்லேருந்து நம்ம கார் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ட்ராலி வந்து போகிறோம். ஸோ எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. ஹாய் அம்மா, ஹாப்பி ஆனிவர்சரி. நம்மளோட ட்ரெஸ்ஸு செயின்ஸ்பரி இல்லை செயின்ஸ்பரி. ஸோ நம்ம எல்லோரும் வந்து இன்னும் ஒரு 1 hour ஆகும், அங்கே போய்ட்டு பார்க்கலாம். ஆதி வென் த்ரூ கப்புள்ஸ் இன் பாரிஸ். என்னடா கையில் 2 சூப்பர்ல. தேங்க்யூ சொல்ல அவருக்கு. ஆச்சா எங்கே போகிறோம்? ஹாய் மார்னிங் எவ்ரிபடி. இன்னைக்கு வந்து நம்ம செக் அவுட் பண்ணியாச்சுல. இங்கேருந்து டேரெக்டாக வந்து என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறோம். அவங்க குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே அண்ட் இன்னைக்கு ஆனிவர்சரி வேறு என் தம்பிக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும். ஸோ மொத்தமாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். நல்லா சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து க்ராலிங். ஈவினிங் வந்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு மேபி கோயில் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். பார்க்கலாம். வாட்ச் திஸ் ஸ்பைஸ். ஆனிவர்சரி vlogனால எல்லாருமே வந்து 3 கொஸ்டின்ஸ்க்கு வந்து கேட்பாங்க, இன்க்ளூடிங் குழந்தைங்க எங்ககிட்ட. ஸோ அது என்ன வேணால் கொஸ்டின் இருக்கலாம். அவங்க வந்து மைண்டில் வச்சுட்டு அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. நாங்கள் 2 பேரும் வந்து ஆன்சர். உங்களோட ஃபேவரட் ஸ்வீட் என்ன? எனக்கு வந்து ஃபேவரட் ஸ்வீட்னா கர்நாடகாவில் கிடைக்கும் நந்தினி பேடா. அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு குலாப் ஜாமுன் வந்து ரொம்ப பிடிக்கும். குலாப் ஐஸ்கிரீம் பண்ணால் ரொம்ப 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 பிடிக்கும். வேறு எந்த ஸ்வீட்டும் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. பட் குலாப் ஜாமுன். உங்கள் ஃபேவரட் க்ளோதிங் பிராண்ட்? ஃபேவரட் பிராண்டுன்னு எல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு ப்ரைஸு அந்த ட்ரெஸ்ஸு கரெக்டாக எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் நான் வாங்குவேன், எந்த பிராண்டாக இருந்தாலும். எனக்கும் அந்த மாதிரி தான். பிராண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே இல்லை. ட்ரெஸ் நல்லா இருந்தது, ப்ரைஸ் நல்லா இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வந்து வாங்கிப்பேன். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆலன் சோலேயில் வாங்கலை, நான் ஜூடியோவில் வாங்கினேன். 299 ருபீஸு. பேண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூடியோவில் வாங்கினேன் 699. ஸோ அந்த மாதிரி வந்து நார்மல் ப்ரைஸிங்கில் இந்த மாதிரி குவாலிட்டி கொடுத்தாங்கன்னா வை நாட். உங்கள் ஃபேவரட் ஃபுட் ஸ்வீட் இல்லை ஃபுட்? ஃபேவரட் ஃபுட்னா டேஸ்டியா ஸ்பைசியா என்ன இருந்தாலும் எனக்கு பிடிச்ச. இங்கே வந்து கல் இருக்குது, அது ஸ்பைஸ் போட்டு சாப்பிடுவீங்களா? டேஸ்டியா ஸ்பைசியா சாப்பிடுறேன். எனக்கு வந்து ஃபேவரட் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் கம்ஃபர்ட் ஃபுட்? கம்ஃபர்டபுள் ஃபுட்டு எங்கே இருந்தாலும் வந்து சர்வைவ் ஆகும்னா எனக்கு ரைஸ் தான். ரைஸில் வந்து கர்ட் இருந்தால் கூட வந்து போதும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கர்ட் ரைஸ் வந்து சாப்பிட்டு ஐ கேன் சர்வைவ் எனிவேர் இன் த வேர்ல்ட். எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ், அது எல்லா உலகத்தில் எல்லா இடத்திலும் கிடைக்கும். அந்த ஃப்ரூட்ஸ் கிடைச்சாலே போதும். உங்கள் ஃபேவரட் மூவி அண்ட் உங்கள் ஃபேவரட் ஆக்டர் அண்ட் ஆர் ஹீரோ? என்னோட ஃபேவரட் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அஜித். சின்ன வயசுலேருந்தே வந்து நான் ஒரு பெரிய ஃபேன். லைக் ஆசை டைம்லேருந்து 99லேருந்தே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அஜித் மூவிஸை. ஃபேவரட் மூவின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நான் அஜித் மூவியே வந்து நான் போயிடுறேன். என்னோட ஃபேவரட் ஆல் டைம் ஃபேவரட் வந்து அமர்கலம். ஓ மை காட், மைண்ட் சார். எனக்கு வந்து ஃபேவரட் மூவி ஃபேவரட் ஆக்டர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நல்லா இருந்துச்சுன்னா ஃபேவரட் ஆக்டர் அந்த மாதிரி நடிப்பேனா? ஆமாவா? ஆமா, நல்லா இருந்தா நான் பார்ப்பேன், நல்ல மூவி பார்ப்பேன். மெயினா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இவன் தான் உட்கார வச்சு ஃபோர்ஸ்ஃபுல்லா பார்க்க வைப்பான். பாப்கார்ன் வந்து கொடுத்துட்டானா பாப்பான். என்ன கொஸ்டின்னா, நீங்கள் செயின் போடும்போது எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்தது? செயின்னா வந்து அவன் வந்து ரெஃபர் பண்ணுறது தாலி. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, எங்களோட வெட்டிங் கேரளாவில் நடந்தது. அது தாலி வந்து செயின் மாதிரி தான் வந்து போடுவாங்க அங்கே. ஸோ அது போடும் போது வந்து பார்த்தீங்கன்னா என் கை கால்லாம் வந்து பயங்கரமாக வந்து டான்ஸ் ஆடிச்சு. இந்த மாதிரி வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. கர்ச்சீஃபில் வந்து தொச்சுன்னு இருந்தேன். லக்கிலி எங்கள் அக்கா வந்து
காப்பாற்றிட்டா. அவள் பிடிச்சி வந்து ஃபுல்லாக தொங்கி அம்மாவோட கழுத்தில் வந்து போட்டாச்சு. அது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா கல்யாண நாள் அப்போ அந்த மாதிரி ஒரு எம்பாரசிங் ஆஃப் த இந்தியா மூமெண்ட் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இப்போ வந்து நினச்சி எல்லாருமே வந்து சிரிச்சுட்டே தான் இருக்கும். இப்பயும் நேற்றும் வந்து பார்த்தோம் அந்த வீடியோவை, சிரிச்சுட்டு தான் இருக்கும். அதுதான் அவங்க இப்போதான் சிரிக்கிறாங்க. நான் அப்பவும் சிரிச்சேன், இப்போவும் சிரிச்சேன். அப்போ ஏன் சிரிச்சேன்னு எனக்கு தெரியாது. அந்த கிளிப்பிங்கும் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்க. எப்படிடா இவ்வளவு கஷ்டத்துல சிரிக்கிற? அதில் நான் சக்கரவர்த்தியடா. அப்பா அம்மாவை பார்க்கும்போது எப்படி இருந்தது? அம்மாவுக்கு வந்து அப்பாவை பார்க்கும்போது எப்படி இருந்தது? ஸோ எங்களோடது வந்து ஆன்லைன் மேட்ரிமோனியல் மூலியமாக அரேஞ்ச் மேரேஜ் தான் வந்து நடக்குது. அவங்க அப்பா கேரளா, எங்கள் அப்பா கேரளா, மலையாளி. ஸோ அதனால் வந்து அந்த இதில் வந்து நடந்தது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து நேரில் வந்து 26th January 2014 வந்து பார்த்தேன். மைசூர் நானும் எங்கள் அப்பாவும் வந்து போனோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே வந்து அவள் ப்ளூ ட்ரெஸ் வந்து போட்டிருந்தா, முடி வந்து ஃபுல்லாக விரிச்சு போட்டு இருந்தா. பார்த்தோன்னே வந்து ஃபோட்டோலேயே வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் 2-3 வாட்டிக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து கரெக்ட் பண்ணேன் அவரை. அது பார்த்தோன்னே வந்து கன்ஃபார்மாக இவ தாண்டா அப்படின்னு வந்து ஒரு மூமெண்ட் இருக்கும்ல, நம்ம வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணுற ஒரு பொண்ணுன்னு. ஸோ அதனால் பார்த்தோன்னே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க வீடு பார்த்தோன்னேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ எனக்கு எப்படின்னா, நான் அதே தான். இவங்க வந்து ஒரு 6 months முன்னாடி ஒரு ரிக்வெஸ்ட் வந்தது. இவங்க போட்டோ காமிச்சாங்க. நான் நோ தான் சொன்னேன். நான் அப்போ தான் படிச்சுட்டு இருந்தேன், இன்னும் எக்ஸாம் முடியல. நோ தான் சொன்னேன். அப்புறம் ஜாதகம் ஒத்துக்கலன்னு சொல்லி இப்படி சொல்லி நோ சொல்லிட்டாங்க. பார்த்தோன்னா திரும்பி ரிக்வெஸ்ட் வந்துட்டே இருக்கு. ஸோ
வரும்போது தான் அது வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. வேற ஊர்லேருந்து ஒரு பொண்ணு வராது, நம்மளை நம்பி நம்ம நல்லா வந்து பார்த்துக்கணும், பயம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அது வந்து நான் பண்ணேன். எவ்வளோ முடியுமோ வந்து அவளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணேன் எல்லாருக்கிட்டே இருந்தோம். ஸோ அதுதான் வந்து என்னால் வந்து ஒரு சின்ன ஹெல்ப்பு என்னோடய சைட்லேருந்து அவளை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு நான் பண்ணேன். ஐ திங்க் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருக்கும் இந்த கொஸ்டின் நான் பிறந்தது எப்படி இருக்கும்? அவர் பையன்கிட்டேருந்து இந்த கேள்வி கேட்டு அவரு கட்டு கலங்கிட்டாரு சார். அங்கே போயிட்டேன் நான். அதான் நீ சொல்லு. எனக்கு வந்து நார்மலாக எல்லா பொண்ணுங்களுக்கும் தெரியும் எப்படி இருக்குன்னு. அது ஒரு எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம் லைஃப் இப்படி மாறும்னு. ஆதி பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய யோசிப்பேன், நிறைய விஷயம் நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன், அந்த மாதிரி இருப்பேன். ஆனால் இவன் பிறந்தக்கப்புறம் எனக்கு எல்லா கஷ்டமும் சின்னதாயிடுச்சு. இவன் நான் பார்த்துக்கிறது ஆதியை தவிர வேற எதுவுமே பெருசாக தெரியல எனக்கு முன்னாடி, எந்த வழியும் பெருசாக தெரியல. அப்படியே எல்லா லைஃபே இப்படி உள்டாவாயிடுச்சு. நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துச்சு, நல்லா தூங்க ஆரம்பிச்சேன், எல்லாம் ஃப்ரீயாக விட்டுருவேன், என்னை பற்றி நான் கேர் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நான் நல்லா இருந்தால், நான் ஹெல்த்தியாக இருந்தால் தானே என் பையனை பார்த்துக்கணும்னு சொல்லி செல்ஃப் லவ் அதிகமாயிடுச்சு. அந்த மாதிரி எனக்கு வந்து அது எமோஷ்னல் ஆகுறாரு அபிஷேக் சார். ஒரு லைன்ல சொல்லிடுறேன், நல்லா பேச முடியல. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து என்னோட லைஃப்ல ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அம்மு சொன்ன மாதிரி எல்லாமே வந்து மாறிச்சு. நான் கொஞ்சம் வந்து ரெஸ்பான்சிபிளாக வந்து மாறினேன். அவனுக்கு என்ன வந்து பண்ணணும்னு வந்து அந்த பிறந்த டைம்லேருந்தே வந்து நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வரைக்கும் வந்து எங்களால் வந்து முடிஞ்சது வந்து அவனுக்காக வந்து பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் அவன். எங்கள் 2 பேரோட பாண்டிங் இன்னும் அதிகமாயிடுச்சு, சண்டை இன்னும் அதிகமாயிடுச்சு. ஒரே விஷயம் தான் மெயினாக வந்து இவனோட விஷயம். இவனுக்கு இது பண்ணோன்னா ஏன் பண்ணோம், ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுதான் எவ்ரிதிங் ஹஸ் சேஞ்ச்ட் பட் ஃபார் குட். ஸோ நம்ம அந்த கராஜ்க்கு வந்தாச்சு. கராஜ்லேருந்து ஒரு கெஃபேக்கு போகிறோம், அதாவது ஸ்நாக் மாதிரி வந்து சாப்பிட்றதுக்கு. ஏன்னா வந்து இன்னும் டயர் டெலிவர் ஆகலையா, லேட் ஆகுமா. போலீஸு மாட்டிக்கினாரு ஒருத்தர். ஸோ இதான் வந்து கெஃபே உள்ள லாஸ் வேகஸ் செட்டப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்மளோட டேபிள், ஃப்ளோரிடா. ஸோ நான் வந்து ஹாட் சாக்லேட்டு. கேபி உன்னோடது என்னது? கேப்புச்சினோ. த்ரூ உன்னோடது என்னதுமா ட்ரிங்க்? ஆப்பிள் ஜூஸ். த்ரூ என்ன பிரேக்ஃபாஸ்ட் அது? இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட்? நல்லா இருக்கா? எங்கள் அக்கா மட்டும் தனியாக ஒரு டவர் வந்து ஆர்டர் பண்ணி குடிச்சிட்ருக்கா. கேட்டால் கொடுக்கவே மாட்டேங்கிறா. ஓகே, ஸோ அபி அண்ட் அம்மு உங்களுக்கு கொஸ்டின் வந்து, நீங்கள் 2 பேரும் நிறைய பேர் நினச்சிக்கோங்க லவ் மேரேஜ்னு, ஆனால் நீங்கள் வந்து அரேஞ்ச் மேரேஜ், ஓகேவா? ஸோ அரேஞ்ச் மேரேஜில் இல்லை லவ் மேரேஜில் உங்களுக்கு எது வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அது வந்து யூ திங்க் லைக் தப்பான விஷயம் பண்ணக்கூடாது கப்பலாக இருந்தால், இல்லை எது வந்து கரெக்டான விஷயம் பண்ணா? கேபியோட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் கேட்டால் எப்படி இருக்கும் கேள்வி அந்த மாதிரி இருந்தது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் மேரேஜ். நிறைய பேருக்கு தெரியாது, இன்னும் வந்து நிறைய பேர் வந்து லவ் மேரேஜ் தான் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அரேஞ்ச் மேரேஜ் த்ரூ ஆன்லைன் மேட்ரிமோனியல். என்னோட அப்பா, அவங்களோட அப்பா மலையாளி, எங்கள் அம்மா தமிழ், அவங்க அம்மா கன்னடா, எங்கள் அக்கா வந்து தமிழ், மாம்சும் வந்து தமிழ் தான், சென்னை. நான் சென்னை, அவங்க மைசூர். ஸோ இதுதான் வந்து எங்களோட பேக்ரவுண்ட். அரேஞ்ச் மேரேஜில் வந்து எங்களுக்கு என்ன ஒர்க் ஆயிடுச்சுன்னா மெயினாக வந்து ஸ்பேஸ். இப்போ பாருங்க, நான் இங்கே இருக்கேன்,
ஸ்பேஸில் வந்து அங்கே இருக்காங்க அவங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் எப்பவுமே வந்து தேவை. நாட் ஓன்லி இன் அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ்லேயும் வந்து அது தேவை. சும்மா வந்து நச்சுன்னு எங்கள் அக்கா மாதிரி வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது. இந்த கேள்வி உனக்கும் அவளுக்கும் என்னெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அரேஞ்ச் ஆர் நோ லவ் டார்ச்சரா. ஆமாம், லவ் டார்ச்சர் இருக்கக்கூடாது. லைக் சும்மா தொணன்னு வந்து என்ன லவ் பண்ணு, என்ன லவ் பண்றியா, அந்த மாதிரிலாம் வந்து கேட்கக்கூடாது. ஆமா அதெல்லாம் அது கேட்டாலே சண்டை வரும். ஆமா சண்டை வரும். தேவையில்லாம என்ன லவ் பண்ண பக்கத்து பக்கத்துல வந்து ஒரே வீட்டுல இருக்கிறோம் சொல்லு. அதுவும் இருக்கலாம், சான்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து ரீஅஷூரன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் லவ்ல, இல்லன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. கரெக்ட். பட் எப்பவுமே வந்து அந்த இருக்கக்கூடாதுல்ல. ஒரு லிமிட் இருக்கு எல்லாத்துக்குமே. there is limit for everything. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. லைன் இந்த பக்கம் அந்த லைன் தாண்டிட்டேனா. ஸோ மெயினாக வந்து எங்களுக்கு வந்து எங்களோட இந்த 10 years ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் ஆனது வந்து ஸ்பேஸ். அம்மு வந்து நீ எங்கே வேணா போ, எங்கே வேணா சுத்து, அது வந்து ஒரு ஃப்ரீடம். அது எனக்கு. அப்புறம் வந்து நானும் வந்து அவளுக்கு வந்து எது இருந்தாலும் வந்து நான் எனக்கு தெரிஞ்சு வந்து அது அவ தான் சொல்லணும். நான் வந்து சொன்னா ஓவரா இருக்கும். ஸோ அம்மு நீ தான். நீ சொன்னது கரெக்ட் தான். ஸ்பேஸ் அது ஸ்டார்டிங்ல எனக்கு சத்தியமா தெரியாது. வேற ஊர்ல இருந்து இந்த சென்னைக்கு வந்து லாங்குவேஜ் தெரியாம எனக்கு அவன் தவிர வேற யாருமே இல்ல, எதுவுமே தெரியாது. பேச பயம். அவன் கூட தான் கம்ஃபர்டபுளா இருப்பேன். அடிக்கடிக்கு வந்து இவன் சொன்ன மாதிரி நச்சுன்னு இருப்பேன். நிறைய சண்டை வரும். அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு என்ன கொடுத்தா அவன் சந்தோஷமா இருப்பான். அவனுக்கு ஃப்ரீடம் வேணும். லவ் பண்ணுவான் இல்லன்னு, ஃப்ரீடம் வேணும். அவனுக்கு பிடிச்சது அவன் பண்ணணும். கண்டிப்பா நல்லா இருக்கும், இப்ப சரியா இருக்கும்னு நினைச்சு அப்படியே அவனை ஃப்ரீயா விட்டு அவன் வீட்லயே தான் இருக்கான். அப்போ பிடிச்சிட்டே இருந்தா அவன் பறந்து போயிடுவான். ஆமா, இப்போ அது மாதிரி ஆப்போசிட் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பிடிக்கும்னு என்னை விட அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நான் சில விஷயம் பண்றதுக்கு பயப்படுவேன். நானே என்ன ஒரு பவுண்டரியில வச்சுப்பேன், நான் இது தாண்டி போக கூடாது, பண்ணக்கூடாதுன்னு. அப்போ இல்ல நீ இது பண்ணலாம். ஈவன் நான் வந்து டிவி சீரியல்ஸ் பண்ணது, ஃபிலிம்ஸ் பண்ணது எல்லாமே எனக்கு ஆசை இருந்தது. பட் அங்க போறதுக்கு நானே நினைச்சுப்பேன், நீ கமிட்மெண்ட் இருக்க, பாப்பா பாத்துக்கணும், சமைக்கணும், அப்படி இப்படின்னு இல்லை. அதெல்லாம் விட்டு நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வான்னு. எனக்கு பிடிக்கும்னு அவனே தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கா, இன்னும் பண்ணிட்டே இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒருத்தரோட இன்ட்ரெஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஆமாம், இப்போ எது வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அது வந்து கேபியோட கொஸ்டின் கரெக்டாக இல்லை கேபி. இது வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸ்பேஸ் ஃப்ரீடம் வந்து நம்ம கொடுத்ததுனால எது ஒர்க் அவுட் ஆகலன்னு இல்லை, நம்மளுக்கு எது ஒர்க் அவுட் ஆகல. எப்பவுமே புருஷன்னா என் பக்கத்துல தான் உட்காரணும். இப்போ வந்து அக்கா வந்து இருக்காங்க, அக்கா கூட இவங்க பேசக்கூடாது, இந்த மாதிரி இல்ல. ஃபேமிலி அவங்க ஃபேமிலி கூட அவங்க எப்படி இப்போ வந்து அக்கா இவங்க எல்லாம் இருப்பாங்க, இவங்க எல்லாம் முன்னாடியே தெரியும், இவங்க நிறைய விஷயம் பேசுப்பாங்க. சம்டைம்ஸ் எனக்கு ஒண்ணுமே பேச தெரியாதுன்னு இருக்கும்ல. அப்போ வந்து நான் ஸ்டார்டிங்ல என்ன ஃபீல் பண்ணி என்ன சண்டை போட்டுட்டு இருந்தேன்னா, அவ வந்து நிஜமாவே மதிக்க மாட்டான். அவனுக்கு பிடிச்ச விஷயம் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி வந்தா எதுவுமே யாரையும் மதிக்க மாட்டான். அப்போ நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டு அவனோட ஸ்பேஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்றேன். அதுதான் அப்போ ஒர்க் அவுட் ஆகல. இப்போ அது சரி மாத்திக்கிட்டோம். ஸோ அதுதான் கரெக்டு தான். பாவம் அந்த பையன் தூங்கிட்டான் நீ பேசுனதுல. அபி நீயா இல்ல அம்முவா, யார் வந்து நிறைய செலவு பண்ணுவா, யார் ரொம்ப கஞ்சம்? நிறைய வந்து செலவு பண்றது நான் தான். அம்மு நீ செலவு பண்ணுவியாடா? நான் கண்டிப்பா செலவு பண்ணுவேன். ஆனா எனக்கு வந்து பிரியாரிட்டி எந்த மாதிரி இருக்குல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் இதுதான் வாங்கணும்னு இருக்கும், நெசசிட்டி தேவையா அந்த மாதிரி பிரைஸ் இது எனக்கு செட் ஆகுமா. நான் எப்பவுமே என்னோட மைண்ட்ல நானே பட்ஜெட் வச்சுப்பேன். இதுதான் செலவு பண்ணணும் அந்த மாதிரி. நான் வந்து பயங்கரமா வந்து செலவு பண்ணுவேன்னா எங்க அக்காவோட தம்பி. நீ நடுவுல இருக்கல, உன் மூஞ்ச பாக்கும்போது வந்து உன்னை பத்தி சொல்லு, உன்னை கோத்து விடணும்னு தோணுது, அதுதான். ஸோ எங்க அக்காவும் பயங்கரமா செலவு பண்ணுவா, நானும் வந்து பயங்கரமா செலவு பண்ணுவேன். அதுதான் கஞ்சம் இல்ல, ரெண்டு பேருமே வந்து கஞ்சூஸ் இல்ல. எது அவங்களுக்கு பிடிச்சது என்ன வேணா பண்ணுவாங்க. ஆமா, எனக்கு பிடிச்சதுனாலும் நான் கொஞ்சம் யோசிச்சு ஃபியூச்சருக்கு தேவைப்படுமா, வேஸ்ட் ஆக கூடாது, எந்த விஷயமும் எனக்கு வேஸ்ட் ஆகவே கூடாது, அப்படி யோசிப்பேன். ஏன் இது வந்து அபியோ அம்முவோ வந்து பிரச்சனையில போடுறதுக்காக இல்ல,
பட் அபி உனக்கு சுத்தமாக அம்மு பண்ணுற ஒரு விஷயம் சாப்பாடு பிடிக்காதுன்னா அது என்னது? இந்த விஷயம் சாப்பாடு கேட்டானா அம்மு வந்து இவன் கேட்கத்தானே அப்படின்ற மாதிரி இரிட்டேஷன். நார்மலாகவே குக்கிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அபி கேட்குற ஒரு விஷயம் நான் சமைக்கிறதுக்கு கடுப்பாகிறதுன்னா உப்புமா. ஏன்னா நான் சாப்பிடவே மாட்டேன், ஆதியும் சாப்பிட மாட்டேன். அவனுக்காக மட்டுமே இத்தனோண்டு உப்புமா பண்ணும். அது செம்ம கடி. நீ எங்க இருந்த? கீழே அண்டர் கிரவுண்ட்ல. அம்முவோட சமையல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத ஒரு விஷயம் வந்து அவளோட சமையல்னா எதுவும் இல்லை பெருசா. நீ சொல்லு. நீ தைரியமான ஆளு சொல்லு. சத்தியமா இல்ல அந்த மாதிரி. ஒரு வாட்டிக்கு இது வந்து பண்ண மாட்டாவா, கடுப்பாவா. என்னதுன்னா வந்து மோர் குழம்பு. ஒரு வாட்டிக்கு வந்து மோர் குழம்பு வந்து சமைக்க சொன்னேன், சமைச்சு வச்சுட்டா. உள்ள போய் பார்த்தோன்னா தேங்காய் சட்னி மாதிரி இருந்தது. ஏய் தோசை எங்கடி அப்படின்னு கேட்குறான். டேய் இதுதான்டா மோர் குழம்பு அப்படின்றான். ஏன்னா மோர் குழம்பு வந்து சமைச்சதே இல்லை. சாப்பிட மாட்டேன், நான் எதுவும் சாப்பிட மாட்டேனோ அந்த ரெசிபியில நான் கத்துக்கவும் மாட்டேன். நான் ஏன் கத்துக்கணும்? அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. இது வரைக்கும் வந்து மோர் குழம்பு நான் அவ்வளோவா வந்து கேட்கவும் மாட்டேன், அவளும் வந்து சமைக்கவும் மாட்டான். அது நல்லா இருந்தது. செகண்ட் டைம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நல்லா தான் இருந்தது, ஆனால் கலர் இல்லை. ஸோ அதுதான் இந்த கேள்விக்கு பதில். ஸோ என்னோட செகண்ட் கேள்வி என்னன்னா, அம்முக்கு தெரியும், ஏன்னா அம்மு ஒரு அக்கா, ஓகேவா? நல்ல வேலை திட்ட போறேன். அம்முக்கு ஒரு தம்பி இருக்கு, இப்போ எனக்கு ஒரு தம்பி இருக்கு. ஸோ ஒரு பொண்ணா, அதுவும் ஃபர்ஸ்ட் குழந்தையா ஒரு பொண்ணா ஒரு ரோல் வந்து ரொம்ப கஷ்டமான ரோல். ஸோ நீ வந்து அந்த வீட்டை விட்டு நீ வந்தாலும் நீ இன்னும் உங்க அப்பா அம்மாவுக்கு பொண்ணு தான், ரைட்டா? ஸோ அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு, அது ஒரு கொஸ்டின். அதோட இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து நம்ம ப்ரிடாமினண்டா என்ன பாக்குறோம்னா, நம்ம இன்னொரு வீட்டுக்கு போறோம்னா ஆல்ரெடி ஒரு சிஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா ஒரு காம்படிஷன் இருக்கும், பிரச்சனை வரும். ஸோ நீ எது உனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லை, நீ கல்யாணம் ஆகும்போது நீ சொல்லிட்ட. ஸோ நீ வந்ததுக்கு அப்புறம் நீ இதை எப்படி பார்த்த? நீ என்னோட பொசிஷன்ல அம்முவா யோசிச்சியா இல்ல என்ன அர்ச்சனாவா பாத்தியா? அக்கா கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து, அக்கா மாதிரியே நான் ஒரு அக்கா, எனக்கு தம்பிங்க இருக்காங்க. நான் அந்த வீடு விட்டு இந்த வீடு வரும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், என் அப்பா அம்மா விட்டு வர்றதோட என் தம்பிங்களை விட்டு வர்றது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவங்களெல்லாம் நான் தான் ஒரு அம்மாவாக பார்த்துக்கினேன். நான் எப்போவுமே நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அதே தான் எல்லாரிலையும் பார்க்குறேன். ஸோ வரும்போது நான் இங்கே அர்ச்சனாக்காவாக ஒரு அக்காவாக பார்க்கல. ஏன்னா அபிஷேக் ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்க்க வரும்போது சொன்னது, எனக்கு என் அப்பா அம்மா விட எனக்கு அக்கா தான் இம்பார்ட்டன்ட், அக்கா தான் எனக்கு எல்லாமே, அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டே எனக்கு அர்ச்சனா அக்காவை வந்து வேற மாதிரியே என் மைண்டில் செட் பண்ணிட்டேன். அக்கா கிட்ட பேசும்போது நான் அண்ணியன் இது வரைக்கும் அக்கான்னு சொல்லவே இல்லை. ஏன்னா எனக்கும் அக்கா அந்த மாதிரி சொல்லும் போது அக்காவை வந்து ஒரு காம்படிஷனாவோ இல்லைன்னா அவங்க பார்த்த பயம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அவங்களும் அப்படிதான். எனக்கு ஃபுல் ஸ்பேஸ், என்னை வந்து உங்க இஷ்டத்துக்கு பண்ணுவேன். என்னைக்கும் ஒரு நாளும் எனக்கு இது நல்லா இல்லை நீ பண்ணாத அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. ஸோ அப்போ எப்படி காம்படிஷன் வரும்? ஆனால் ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா இவங்க ரொம்ப பெரியவங்கன்னா நான் அப்படி ஒரு ஃபீல். எங்க அக்கா 50 வயசா அப்படி இல்லை, சின்ன வயசுல வீட்டுல என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்கன்னா ஒரு 2 வயசு 3 வயசு பெரியவங்க இருந்தாலும் அக்கா, ஸோ அவங்க பெரியவங்க அந்த மாதிரி. ஸோ வந்து அது ஒரு பயம் இருந்துச்சு தவிர வேற இந்த காம்படிஷன் இந்த மாதிரி அதெல்லாம் இல்லை. அபி வந்து அக்கா கூட சந்தோஷமா இருந்தா நிஜமாவே ஜென்யூனா நான் என்னது ஹாப்பியா தான் இருப்பேன். ஜென்யூனா கடுப்பாவியா பண்ணுவேன், என்னையும் கவனிக்கணும்னு. அது அப்படி பண்ணலைன்னா ஒரு பொண்டாட்டியே கிடையாது. Thank you. Hi bro. So finally நாங்கள் ஒரு 6 மணி நேரமாக வந்து வண்டி ஓட்டி கஷ்டப்பட்டு எல்லாம் கேபி ஓட்டி நாங்கள் அந்த குழந்தை பர்த்டேக்கு ரொம்ப சீக்கிரமாக, ஆக்சுவலாக 3 மணிக்கு போக வேண்டியது 7 மணிக்கு வந்து போடும். ஸோ இப்போ வந்து போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து க்ராலி வந்து வீட்டுக்கு போகணும். எப்படியும் 10 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். இல்லை அது 10 காசு. இந்த கேபி இந்த ஏரியா பேர் என்னது?
அருண்டெல். அருண் வந்து இந்த இடம் கட்டினார்னு நினைக்கிறேன். அதான் அருண்டெல் இருக்கு. நம்ம போற அப்படியா? ஐயோ, வீடெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் வந்து புது செட்டப்னு சொல்லியிருக்காங்க. ஹாப்பி ஆனிவர்சரி. ஸோ பர்த்டே பார்ட்டி வந்து போய் முடிச்சாச்சு. அங்கே வந்து எங்களுக்காக கேக்லாம் வந்து கட் பண்ணாங்க. ரொம்ப கிஃப்ட் வேற தந்தாங்க இவனுக்கு. ஆமா, ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. பிரியாணி பாய். ஸோ நம்ம இப்போ கிராலிக்கு வந்து போறதுக்கு வந்து 1 hour ஆகும். இதோட இன்னியோட vlog இதுடன் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.